ராதாரவி சார் அவர்களை பேச அழைக்கிறோம். நல்ல கேட்டலோட இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் அன்பர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, இந்த இடத்தை எழுதியிருக்கும் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும், மேலும் இந்த படத்தை நடித்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், மேலும் எனக்கு தெரிந்த அதாவது ராமநாராயண் சார், மாமதர்கர், ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர், அதேபோல் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களுக்கும், ஏன்னா என்னையும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில முகங்களுக்கு என்ன தெரியாது, இருந்தாலும் இது ஒரு பரிச்சயம் ஆகிறதுக்கு நல்ல ஒரு மேடை. அதற்காகத்தான் நானும் வந்தேன். ஏன்னா சகோதரர் ரவிச்சந்திரன் வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிக்கில் சத்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஃபோன் போடுவான், ஆனால் என் படத்தில் ஒன்று நடிக்கிறீங்கன்னு சும்மா பொய்யா சொல்லுவான். சொல்லிவிட்டு தமாஷ் பண்ணிவிட்டு வச்சுருப்பான். நான் வெளியூரில் இருப்பேன். அவன் சொன்னாட்டே நான் வெளியூரில் இருக்கிறேன்டான்னு. நல்ல பிள்ளைவன். அவனுக்கு வந்து இப்போ பேசும்போது இப்படி எனக்கு ஒரு பண கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. எதற்காக சொல்கிறேன்னா, நல்ல உழைப்பாளி. அது ரவிச்சந்திரன் உதவி செஞ்சது வந்து ஆச்சரியம் இல்லை. எல்லாருக்கும் ரவிச்சந்திரன் உதவி தான் செய்வார். மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் இன்னொரு ஷூட்டிங் போனோம். இப்போல்லாம் பற்றி அவர் நடிகர் இருப்பார், உடனே ஷூட்டிங் போகிறோன்னு சொல்கிறார். உண்மையிலேயே எனக்கு எப்பயோ வருது ஷூட்டிங், அதை கெடுத்துக்கக்கூடாது இல்லை. அதனால் ரவிச்சந்திரன் சொன்னேன், எப்போ ரவிமா வர முடியாதுமா, ஷூட்டிங் போகணுமான்னு. இல்லைண்ணே, நீங்கள் கண் திறந்து உடல் சரியாக இருந்தீங்கன்னா வந்துடுங்கன்னு. கண் திறந்து பார்த்தேன், உடம்பு நல்லா இருந்தது, வந்துட்டேன். அதனால் மேலும் சத்தியம் தேட்டர்னு சொன்னார். நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சத்தியம் தேட்டரை. ஏன்னா நான் காலேஜ் படித்தது நியூ காலேஜ், அதனால் அடிக்கடி வருவோம். அப்போ மேனேஜரில் இன்னொருத்தர் இருந்தார். நியூ காலேஜ்லேருந்து வந்தால் நாங்கள் கேட்குற விதம் தான் தெரியுமே, எங்களுக்கு டிக்கெட் வேணும்னு அன்பாக கேட்போம். உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே இருந்தால் தான் தேட்டரில் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த அரங்கம். அப்படிப்பட்ட சத்தியம் தேட்டருக்கு நான் அழைச்சதுக்கு ரவிச்சந்திரனுக்கு நன்றியை சொல்லி, இங்கே வந்து தான் பார்த்தா இது நிக்கில் சத்யாவும் இருக்கான்னு. இவன் கூப்பிடலன்னு எனக்கு தெரியல. இப்போ சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இப்போ தான் திருமணமானவர்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, எங்கள் குடும்பத்தை சேர்ந்த மகாலட்சுமிக்கும் இவருக்கும் திருமணம் நடந்தது. அவர் சைலண்ட்டாக பண்ணார். எனக்கு சொல்ல, உனக்கு சொல்லுன்னு ரொம்ப பேர் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணன்றது ஒரு பொண்ணு ஆணும் தான் இருக்கணும் இல்லை, அதுக்கு மேலே வர்றதெல்லாம் உங்கள் வேஸ்ட்டு கூட்டம். அது வாழ்த்துறாங்களா இல்லை நாசமாக போகணுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியாது நமக்கு. இது எதுக்குன்றதுனால தான் அவர் தனியாக கல்யாணம் பண்ணிட்டார் டக்குன்னு. அது நமக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணதுனால எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம், இவர் எடுத்திருக்கிற படம், இதெல்லாம் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் கூப்பிட்டார், நான் வந்துட்டேன். ரவிச்சந்திரன் கூப்பிட்டார். ஏன்னா நான் கூப்பிட்டு அவர் வரல, இன்னும் என் வீட்டுக்கு வரல. ஏன்னா எனக்கு மரியாதை தெரியும், அதனால் வந்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? என்னம்மா? இல்லை கண்டிப்பாக இல்லை, நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை. சொல்கிறேன் உங்களுக்கு, யார் கூப்பிட்டு யார் வந்து யார் வரலனாலும் ஒன்றும் நடக்க போகிறது. இப்போ நான் வரலன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால் சொல்கிறேன், ரவிச்சந்திரன்ட்ட சொல்கிறேன் நான். ஏன்னா அவரே சொன்னார் இன்றைக்கி வரும். சரி வாங்க. வீட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ரவிச்சந்திரனையும் மகாவை தெரியும் எல்லாருக்கும், ரவிச்சந்திரனை ரொம்ப தெரியாது எங்கள் வீட்டில். அதனால் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஈவன் ஒரு பத்திரிக்கையில் கூட பேட்டி எடுக்கும்போது ஏதோ ஒரு தாறுமாறாக ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்டாங்க. அவருக்கே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், உனக்கு ஏன்டா அது, அவன் பண்ணிக்கிறான் கல்யாணம், நீ நிறுத்துறான். ஏன்னா நான் அப்படிப்பட்டவன் தானே, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எதுக்கு வேணா இவனோட பயந்து இனிமேல் நான் என் மேலே பவன் இல்லை நான் சொல்ல முடியும்? யாராவது கிடையாது.
ஆயிடுச்சு. 49 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவில். கிட்டத்தட்ட 400 படம் முடிச்சிருக்கோம். இந்த வாயும் இந்த பதவியும் இல்லைன்னா, பதவி எனக்கு வந்து நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாத்துலேயுமே பதவியில் இருந்தவன், அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்னொரு 400 படம் முடிச்சிருக்கலாம். அப்படி ஒரு எல்லாருக்கும் தலை குனிஞ்சி படம் வரணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது. நான் வேணும்னா உடனே கேட்பேன். இப்போ கூட ராமசாமியை கேட்டேன், ஐயோ தலைவரை, நான் பார்த்து பிறந்த பிள்ளை தானே, நீ உன் படத்தில் போட மாட்டேன். இல்லைங்க, நான் இப்போ தான் எடுக்க போகிறேன்னு சொன்னார். அது மாதிரி சொல்லிவிடுவேன் நான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். கூட நான் ஹீரோ அவர் வரும்போது பார்த்தேன். அவர் வந்து என்னை பார்த்து வணக்கம் சொன்னார். நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, கோச்சிக்கூடாது. நீ எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் அது. இந்த சட்டை பட்டனை யாரும் போடுறதே இல்லை. எதுக்கு இந்த 5 பட்டன் வைக்கிறாங்கன்றதும் தெரியல எனக்கு. இதை நான் பழைய டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு சார்கிட்ட கேட்டேன். ஆனால் உங்கள் ஃபேஷன் அவர் அப்போவே செஞ்சவர். அப்போவே பட்டன்லாம் போட மாட்டார். பத்திரிக்காரங்க யாராவது சீனியர்ஸ் இருந்தால் தெரியும், இங்கே பார்த்துருக்கலாம். கிருஷ்ணன் பஞ்சு சார் வந்து அந்த பஞ்சு சார் எப்போயுமே அந்த பட்டனே போட மாட்டார். அப்போ எங்கள் அப்பா போய் கேட்பார், ஏன் பஞ்சு 10 பைசா கொடுத்து ஏன் தைக்கிற ஒரு பட்டனை வேஸ்ட் பண்ணுறேன் கேட்பார். அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் பார்த்தா பிள்ளைங்க பூராவே எல்லாமே அவுத்து விட்டுட்டு தான் வராங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அவங்க செய்யும் போது நல்லா இருக்குது, நம்ம செய்யும் போது அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம செய்யும் போது நியூசன்ஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ணிவிடுவான் இல்லையா? ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தயாரிப்பாளராகட்டும் இல்லை இயக்குநர்களாகட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவுசெய்து தமிழ் நடிகர், தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா நம்ம சினிமாவில் மட்டும்தான் இல்லை வடநாட்டவர்கள் முதலேருந்தே நடிப்பாங்க, வடநாட்டவர்கள் இயக்குவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் அவங்கள நான் அப்படி பிரித்து பேசலை. என்னென்னா இப்போ நிறைய வடநாட்டவர்களுடைய என்ட்ரி அதிகமாக இருக்குதுன்னு பல பேர் இப்போ வேதனையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து சினிமா மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம லைனே வேறுன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு அவங்களே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. லைட் பாய் ஒரு 24 கிராஃப்ட்டுக்கும் அவங்க வந்துடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 24 கிராஃப்ட்டுக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பொது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும். இப்போ ஒழிக்க சொல்லலாம், பட் அப்போ கற்றுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போவே உஷாராகி எந்தெந்த வேலையில் சேர்க்கணுமோ. ஏன்னா என் வீட்டில் பார்த்திங்கன்னா குர்கா வந்து நேபாளிலேருந்து வந்திருக்கான். பேச்சுவாக்கில் சொன்னேன், இன்னொரு டிரைவர் வேணும்டான். அண்ணா நம்ம பையன் இருக்கான், நான் அந்த பையனை டிரைவராக போட்டுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் ஒற்றுமை. நமக்குள்ளே அந்த ஒற்றுமை வேண்டும். நம்ம தமிழ் 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 இனம் அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்போம். பட் உண்மையிலே தமிழை வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்களில் தயவுசெய்து தமிழ் நடிகர்களாக, தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லோரும், ஏன்னா இப்போ நிறைய லேடி ஆர்டிஸ்ட் கூட நிறைய தமிழ்நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கூட ஏதோ ஒரு டிரைவர் ஒரு படம் ராஜேஷ் இந்த பொண்ணு நடிக்குது, அது தமிழ் பொண்ணு தானே அது மாதிரி தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க நடிக்கிறதுக்கும். நான் அதனால் இப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. யாராவது வடநாட்டை சேர்ந்தவர்களோ இல்லை வேறு மொழி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் தெலுங்குக்காரன், மை மதர் டங் இஸ் தெலுங்கு. அதை நான் இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை. எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. ஆனால் நான் பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது தமிழ்நாடு, வாழ வைத்தது தமிழ்நாடு என்ன. அதனால் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்றியோடு இருக்கணும் என்ன. சகோதரர் சீமான் எல்லா மேடையிலையும் சொல்கிறார், எங்களை ஆள விடுங்கள், நீங்கள் வாழுங்கள்னு சொல்கிறார். அது நல்ல விஷயந்தான். நம்மளை வந்தேறி முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்புறமா பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாதுறான்னு. ஏன்னா தமிழ் படத்தில் தமிழ் ஆளுங்க நடித்தா சுலபம் டைரக்டருக்கு. ஹீரோயின் ஒரு ஆள் வெளியேந்து வரலாம், அதில் தப்பு கிடையாது அப்படின்னு அது ஒரு தியரி இருக்குது சினிமாவில். அதனால் ஹீரோஸ் நீங்கள் டெஃபினட்டாக
எல்லாருமே நம்ம தாய்மொழியை எவன் காப்பாற்றுகிறானோ அவன்தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அதற்காக சொல்கிறேன், இல்லைன்னா வேறு எதுக்காகவும் சொல்லலை. நான் தாய்மொழியை காப்பாற்றுங்கள், நல்லா ஓடணும் இந்த படம் அப்படின்னு நான் சொல்கிறதுனால இந்த படம் ஓடிடுதுன்றதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்தால் படம் ஓடும். இப்போ கூட நிகில் சத்யா ரொம்ப அருமையாக சொன்னான், இந்த படத்தில் வேறு ஒன்றும் கிடையாது, சந்தோஷம், சிரிப்பு, ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கு தான் படம். கரெக்ட். ஏன்னா டிக்கெட்டு போய் பாருங்கள், டிக்கெட்டில் வந்து சென்டிமெண்ட் டேக்ஸு, பேத்தாஸ் டேக்ஸ்லாம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் இருக்குது டிக்கெட்டில். அதனால் தேர் மஸ்ட் பி அன் என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் இன்னொரு படம் கூட ஓடிச்சு, என்ன லவ் டுடே, லவ் டுடேன்னு ஒரு படம் ஓடிச்சு. நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு படம் புரியுதோ இல்லையோ, எனக்கு ஒரு 2 மணி நேரம் பொழுது போச்சு. அற்புதமான இருந்தது படம் பார்க்கும்போது. நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நல்லா செஞ்சுருந்தாக்க அந்த டைரக்டர், அவர் தான் ஹீரோ போல இருக்கு. ஆக எல்லாருமே இப்போ நடிக்கணுன்ற ஆசையில் இருக்காங்க. முந்தி நடிக்கிறது என்னமோ பெரிய யானை குதிரைன்னு சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது அந்த காலத்தில் வந்து 3 பக்கம் 4 பக்கம் டைலாக் ஏக் தம்மில் பேசுவாங்க, அப்போ கஷ்டம். இப்போ எங்கே பேசுகிறீங்க? இதுக்கு போய் ஒரு பெரிய பாடம் தேவையில்லை இல்லையா? அதனால் அது சகோதரர் மணிரத்னம் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சிட்டார். ஒரு லைன் சொன்னால் மொத்தமாக புரிஞ்சிடும். அது ரொம்ப அற்புதமான விஷயம். அவருக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சு தான் பண்ணார். எதிர்காலத்தில் இவன் எவனும் டைலாக் பேச போகிறதில்லைன்னு என்ன பயமாக இருக்குன்னா, இப்போ கூட கார்கி பேசினார், வைரமுத்தன் நம்ம ஃபுல்லாக பேசிச்சு, எதிர்காலத்தில் மிஷின்களை நம்பித்தான் எல்லாம் இருக்கும். எதிர்காலத்தில் இல்லை, இப்போவே மிஷினை நம்பி தான் எல்லோரும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், காசை போட்டால் தான் வெயிட் வருது இல்லை, அந்த காலத்துலேருந்தே வருது, இப்போவும் அப்படி தான். அதனால் அவர் சொல்லும் போது சொன்னார், எதிர்காலத்தில் வசனம் எழுதுறதுக்கெலாம் ஆளுங்க தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க சினிமாவில். ஏன்னா வசனமே இல்லையே, வெறும் மூச்சு விடுறதான வசனம். அதனால் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த படம் நல்லா ஓடும்ன்றது என்ன, ரவிச்சந்திரனுடைய நல்ல மனசு, நிகில் சத்யாவுடைய நல்ல மனசுக்கு இந்த படம் ஓட வேண்டும், நன்றாக ஓட வேண்டும். இப்போ வந்து எப்போ வந்து வெற்றிகரமான 3வது நாள் போட்டானோ அப்போவே நாசமாக போச்சுன்னு அர்த்தம். நம்ம என் வயசுக்கு நான் பார்க்க 50வது நாள், 100வது நாள், 75வது நாள் அப்படி பார்த்துருக்கேன், 250வது நாள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த 3வது நாள் பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்கு, அப்பாடா 3 நாள் எடுக்காமல் ஓடிடுச்சுடா படம் ஒன்று. இப்போ அப்படி ஆயிடுச்சு. அதனால் யாரும் கவலைப்படுறதில்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் நடிக்கிற படத்தில் என்னை வச்சு வியாபாரமே கிடையாது, அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஹீரோயின் அவங்கள வச்சு தான் வியாபாரமே. அதனால் நமக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஏதோ ஒரு 6-7 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட பக்கத்தில் தம்பி உட்காந்து தோனி சார் எடுக்கிறாரு ஒரு படம், அந்த டைரக்டர் உட்காந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஐயோ என் படத்தில் என்னை போடக்கூடாது என்ன? இல்லை சார் கேரக்டர் இல்லை சார் அப்படின்னு சொன்னார். என்னமோ கேரக்டர் என்னன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நான் என் வீட்டில் வந்தவரை ஒருத்தரை கேட்டேன், என்னை புக் பண்ண வந்தார், சும்மா இருக்க வேண்டிய வந்தானே நான், என்னை புக் பண்ண வந்தார், வாயான்னு வந்துடுவேன், என் கேரக்டர் என்னான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் ஹீரோயின் ஃபாதர் சார்னு சொன்னார். அது கேரக்டர் இல்லைடா, அது ப்ரோட்டோகால்னு சொன்னேன். என் கேரக்டர் என்ன? அந்த தம்பி ஒன்று கேரக்டர் வந்து, சார் இந்த கதையை கொஞ்சம் கேட்டுங்களேன் அப்படின்னு சொன்னார். கதையை சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், என்னென்ன கேட்டிங்க அந்த தம்பி என்ன? நான் ஒன்றுமே கேட்கலடா, என் கேரக்டர் என்னான்னு கேட்டேன். அவர் இப்படி சொன்னார்னு. ஆனால் அவனுக்கு புரியல. நான் அங்கே போய் சொல்லியிருக்கான் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் என்ன சார் ராதாரி சார் திமுறா சொல்கிறாரு, கேரக்டர்னு சொன்னால் ப்ரோட்டோக்கால் அது என்ன, நாங்கள் ப்ரோட்டோக்கால் நினச்சிக்கிட்டு எடுக்கிறோன்னு சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்மளை அப்படி தானே போடுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழித்து பகாசுரன் இப்போ ஒரு படம் வருது, அதில் வேணால் பாருங்கள். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் நாசமாக போகிறவன் இவன் வந்துட்டான்டான்னு திட்டு வாங்க பாரு, அந்த திட்டு இந்த படத்தில் வாங்குவேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது திட்டு வாங்கினா தான் சம்பளம் ஏறும் எங்களுக்கு, சம்பளம் இல்லைன்னா ஏறாது. அதே
வித்தியாசமான வேஷங்கள் செய்கிறோம். எல்லோரும் வந்து கூப்பிட்றாங்க, செய்கிறோம், கொள்கிறோம். ஒன்றும் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ கூட ஷூட்டிங் ஓடுறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். மீறி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கணும். மீறி ஏதாவது செய்யணும்னா முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கணும். டிஸ்கஷனுக்கு டைம் இல்லைன்னு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கஷ்டம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கணும். என்னை எதிர்த்து நான் போனதுக்கப்புறம் திட்டினா திட்டுங்க, அதை பற்றி தப்பில்லை. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே கிடையாது. படத்தில் வர வேண்டியது என்ன சொல்கிறாங்களோ செய்ய வேண்டியதும் புரியும். என்ன ஒன்று ஹிட் ஆகிடுச்சுன்னா அவனை எல்லாரையும் நினைக்க கற்றுக்குங்க. இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் நீங்கள் வணங்க கற்றுக்குங்க. ஏன்னா அவங்க 2 பேர் இல்லைன்னா நம்ம கிடையாது ராஜா. நீ எவனாக இருந்தாலும் சரி, பெரிய மந்திரி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த டைரக்டர் சொல்லணும் இதில் ராதா ரவி நடிக்கணும்னு. அப்போ தான் ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுப்பான். இந்த 2 பேர் தான் நமக்கு 2 கண்ணு. மற்றதெல்லாம் பொய். ஒன்று வாழ்வு கிடையாது. அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியது, சந்தோஷமாக இருக்க வேண்டியது, அதெல்லாம் இருங்க. டைம் 9 மணினா 9 மணி ஷூட்டிங்கில் இருக்க கற்றுக்குங்க. டைம் சொன்னாங்கன்னா. ஏன்னா இப்போ நான் இப்போ ஒரு 4 நாளாக நடிச்சிட்டு இருந்தேன். 11 மணிக்கு வராங்க. யார் போய் சொல்கிறது ஏன் 11 மணிக்கு வரீங்கன்னு யாரும் சொல்ல முடியல. அவங்களுக்கு அப்போ தான் முழிப்பு வருது, அப்போ வராங்க. அப்படி அல்லாமல் எல்லாருமே முந்தி பழைய சினிமா வாழ்ந்துச்சு தான், அதான் காரணம். இல்லைன்னா கார்கி இப்போ சொல்ல மாட்டார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மனுஷனை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, படம் எடுப்பாங்கன்னு. இனிமேல் மிஷின் தான் எடுக்கும்னு சொல்கிறார் அவர். அதுக்குள்ளேயும் நான்லாம் இறந்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பழக்கம் கிடையாது. மிஷின் சொல்லி நான் ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லி நான் நடித்தது கிடையாது. நம்ம இதே தரித்திரத்திலே நடித்தவன். ஆனால் நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தேன் ஜனங்கிட்ட. ஆனால் நான் ஒரு நிமிஷம் இருந்தேன், இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு மட்டும் கண்ணு ஃபில்ம் ஃபார்மேட் இருந்திருக்கணும். இந்த சிப்பு போட்டதுனால இஷ்டத்துக்கு அடி 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 விடிய விடிய அடிக்கிறாங்க. என் கண்ணு டல்லாக இருந்ததுனால என்னை டைரக்டர் பாரதி ராஜா நடிக்காதுன்னு சொன்னார். காதல் ஓவியம்னு ஒரே படத்தில் தான் நடித்தேன். ஏன் சார் கேட்டேன். நடிக்கிறவங்க எப்போ டல்லாக இருக்கக்கூடாது. அப்போ நைட்லாம் ரொம்ப முழிப்பேன். நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது, இப்போ பார்க்குற மாதிரி நல்லவன் கிடையாது நான். அதனால் சொல்கிறேன். அப்போ நல்ல சுதந்திரமாக இருந்தோம். அதனால் லேட்டாக போய் படுத்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் நின்னவுடனே டல்லாக இருந்தது கண்ணு. அவர் நிறுத்திட்டார் ஷூட்டிங்கை. வேணாம், ரவிக்கு ரெஸ்ட் விடுங்க. ஸோ அப்படி எடுத்த காலங்கள்லாம் இருந்தது. அதனால் அப்படிலாம் இல்லாமல் இப்போ நீங்கள் நிறைய நேரம் ஜிம்லெலாம் செலவு பண்ணுறீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். ஜிம்லெலாம் செலவு பண்ணுங்கள். ஆனால் 9 மணிக்கு வர பாருங்கள். ஷூட்டிங் டைமுக்கு ஆரம்பிச்சிட்டா நட்டமே கிடையாது என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை அழைத்தமைக்காக ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இங்கே வந்து பார்த்தவுடன் நிக்கில் சத்யா அவர்களுக்கும், நம்ம பிஆர்ஓ இருக்கார், அவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நான் ஏன்னா உண்மையிலே ஒரு சேஞ்சுக்காக தான் வந்தேன் இங்கே. ஏன்னா என் வாழ்க்கையில் இழக்க முடியாத 2 இழந்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப முதல்ல ஷூட்டிங் ஒத்துக்கிட்டதே அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் ஒத்துக்கிட்டதும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்குன்னா எனக்கு பெரிய இழப்பு என் லைஃப்பில். அது என்னால் தாங்க முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்புக்கு ஒரு மாறுதலாக இருக்கணுமேனு உங்ககிட்ட வந்தேன் என்று சொல்லி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்வதற்கு முன்னால் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. அது ஒரு ஸ்வீட் நியூசன்ஸ். அது தாய் தந்தையர் நம்மளை திட்டுறதுக்கு அப்புறம் ஆள் இருக்காது. எனக்கெல்லாம் தாய் தந்தையர் கிடையாது. ஆனால் நான் அனாதை அல்ல. ஏன்னா இவ்வளோ பேர் நீங்களாம் இருக்கும்போது நான் எப்படி அனாதையாக முடியும்? அனாதையாக முடியாது, வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, ரவிச்சந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, நீ கூப்பிட்டோட நான் வந்துட்டேன், நான் கூப்பிட்டு நீ ஒன்றும் வரல, அதையும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.